ஒரு போன கிஞ்சி காடா ஒருத்தவங்க தப்பாக பேசணும் இல்லை அதோட பெரிய தாக்கத்தில் இல்லை அதோட பாதிப்பு அதோட ஒரு செயலால் இதுனா இவ்வளோ தூரத்துக்கு நான் இவ்வளோ தூரத்துக்கு அன்பு பாசமாக உண்மையாக அப்படி பழக நினைக்கும் போது பழகினாலும் உங்களுக்கு இப்படி செய்கிறோன்ற கொஞ்சம் கூட குற்றம் இல்லாமல் இன்னும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி எல்லாத்தையும் நாடகத்தில் சொந்தக்காரர்கள் சொல்லி என்ன மாதிரி ஒருத்தர் கழிச்சு எந்த கேரக்டர் நான் ஊராக பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை அவளுக்கு கேரக்டர் நன்மை பார்க்கும்போது அவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ மோசமாக அது நல்லது நினைக்கிறது தப்பு இல்லை நல்லது செய்கிறதுனே ரொம்ப பெரிய தப்பு எல்லாமே அவன் தேவைக்கு நன்மை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஏறி ஒருத்தர் பண்ண ஒரு லைஃப்பில் மண்டல என்னன்னா நிறைய இடம் இருக்கு கொஞ்ச நேரமா என்ன முடிச்சுட்டு நான் வந்தோடனே தூங்கிட்டே 6:30க்கெல்லாம் ஏன் தப்பு பண்ணி டயர்டா அப்புறமா டேப் ரெக்கார்டர் இப்போ இல்லை நான் இல்லைனாலுமே இந்த தேவடைத்தனத்துக்கு என்ன தேவடைத்தனம் பண்ணிட்டீங்களா நான் தூங்கணும்னு சொல்லி யார் இருந்தாலும் இல்லைனாலும் MP3 உங்கள் வேலை மட்டும் தான் முடிஞ்சிச்சுல அப்படின்னு தூங்கிடு சரியா நான் இருக்கனால தான் வந்து என்கிட்ட உடனே படுத்துன்றது இல்லை அதிகபட்சம் அதுக்கு முன்னாடி காய் என்னதுன்னு அப்படிதான் வச்சு வளர்த்தா ஒரு பெத்தவளை பிரசவம் வழி வரும்போது பெத்தவளை தேடி போகல அந்த பெத்தவளே என்னதுன்னு உங்க அம்மாவை வந்து என்கிட்ட விட்டா இந்த மாதிரி அவ வந்து சொன்னது என்னன்னா அங்கெல்லாம் எல்லாம் இருக்கும் போது நிம்மதியா எல்லாம் இல்ல எல்லாமே கிடைச்சாலும் எந்த மயில என்ன அது மாதிரி அவங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் என்கிட்ட ஏன் வந்து தூங்கினாங்க ஏகப்பட்ட ஜிபி இத்தனை வருஷம் சின்ன பிள்ளைல என்கிட்ட சேஃபா இருக்கணும் என்னதுன்னு பள்ளியாசல் பக்கத்துல இருந்து என்னதுன்னு நான் இல்லாத போதும் அப்படி என்னதுன்னு அசிங்கமா வாழ வச்சாங்கன்னா வந்துட்டு உனக்கு என்னதுன்னு அத்தனை வருஷத்துனா முன்னாடி உள்ளத உடனே தூங்கிடு அவங்க முன்னாடி நிக்கணும் இவங்க முன்னாடி வருஷம் வந்து சரியா அது எவ்வளோ ஜிபின்னு வந்து நம்மளால டெஸ்ட்டோ அனலைஸோ பண்ண முடியாது அவ்வளோ பெரிய மெமரி கார்டும் இதையும் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கே அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு தான் 10 வருஷம் நீ வேறு எதையும் வச்சிடாது 10 வருஷமோ 10th படிக்கிறதுக்கு 10 வருஷம்லாம் இல்லை அதுக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜின்னு ஒன்று இருக்கும் இப்போ எல்லாம் என்னதுன்னு பிறந்தோன்னே தர்த்தனியத்தை வெளில எடுத்துட்டோமா எந்த ஒரு பிள்ளையை நான் உருவாக்கணும்னு நினச்சேனோ அந்த வெறும் ஒரு இவங்கள மாதிரி ஊருக்காக ஒரு பிள்ளைய பெற்றுட்டு கடமைக்கு பிள்ளைய பெற்று காண்டாமிருகன்னு பேர் வைக்கிற கணக்கா ஊருக்காக நான் ஒரு பிள்ளைய பெற்றுக்கல ஊருக்காக வந்து ஊர் வாயெல்லாம் அடைக்கணும் என்னை வந்து ஒரு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதுன்னு நானும் எவ்வளவோ என் நாக்கை வச்சு வலிச்சு சுத்தம் பண்ணுறேன் என் மைண்டை நான் இன்னும் சொல்லி ஆனால் ஒரு மயிலும் என்ன இதுன்னு பக்கத்துலேயே நின்று வாய் பார்க்குற கூட்டத்தை என்னதுன்னு எங்கே போனாலும் ஒழிச்சிடவே முடிய மாட்டேங்குது அதுதான் வெறுப்பாகுது எங்கேனாலும் இந்த ஆட்டோக்காரங்களை என்னதுன்னா ரொம்ப காலமாக டிரைவர்னாலே காரி துப்புற அளவுக்கு ஏன் என்னன்னு பார்க்குறாங்கன்னா இந்த மெயின் ரீசன் இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க பாண்டிச்சேரி போயிருந்தோம்
நான் போக வேண்டிய டெஸ்டினேஷனே நான் போக கிடையாது. ஒரு இடத்துல என்னன்னு எதையுமே எந்த மனுஷங்கள்ட்டையும் பேச பிடிக்கல, பேசுகிற வார்த்தையெல்லாம் வெறுப்பாகுது, அவங்கள்ட்டலாம் என்ன இதுன்னு ஏன்டா பேசணுன்ற மாதிரி இருக்குது. இல்லை எப்படி பேசினாலும் ஒரு பாசிங் கொள்ளடா போயிடுவேன். நான் அதை ஞாபகம் வச்சுட்டு சரி இப்படி பழகணுமே, அப்படி பழகணுமே, அப்படி உண்மையாக இருந்தோமே, இப்படி உண்மையாக இருந்தோமே, இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படின்றனாலையோ என்னவோ நான் பெருசாக இனி என் லைஃப்பில் எந்த கேரக்டருமே வேணாம், எந்த கேரக்டரோட அட்டாச்மெண்ட்டும் வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தரையா முதுகுல அதெல்லாம் அந்த மாதிரி மெமரி கார்டரில் இருக்க மாதிரி ஒவ்வொரு கேரக்டரோட விஷயத்தையும் பார்த்தா அந்த கேரக்டரால் எனக்கு கிடைச்சது வெறும் வலியும் வேதனையும் அழுக லிட்டராக ஒரு சில கேரக்டர். லாஸ்டானா என் புள்ள, அவனுக்குலாம் நினச்சி நான் எத்தனையோ நாள், அவனுக்கு தெரியாது இப்போ வரைக்கும் அவனுக்காக நான் இவ்வளோ கண்ணு சிந்திருக்கேன்னு அவனுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அந்த பேர், அந்த ஒருத்தனை நான் உருவாக்க நினைக்கிறேன்னு ஒரு கேரக்டரை, அந்த கேரக்டரை கடமைக்காக வெறும் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வாழ்ந்துருக்காங்க, அவங்களோட முஸ்லீமாக இருந்தால் அவங்களுக்கு நிறைய மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அபூபக்கர் சித்திக்னு ஒருத்தரை, ஹிந்துவாக இருந்தால் கேட்க வேணாம், ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் நிறைய டைம் பேசிட்டு எனக்குள்ளேயே என்ன நான் நினைக்கிறேன், நான் அவங்களெல்லாம் ஹர்ட் பண்ணிடுறேனோ, அவங்களெல்லாம் பிறரை ஒன்றாவாலேயோ கரங்கராலேயோ ஹர்ட் பண்ணிடாத, அதான் நீ பேசிக்கான முஸ்லீம், நீ அவங்கள திட்டிடாத, ஏன்னா உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அவங்களோடத பேசுறதுக்கு. நான் பேசும்போது அவனுக்கு நான் சொல்லி கொடுக்க நினச்சதுல நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். சாப்பிட்றதெல்லாம் ஒரு நேரம் பசி தாகம்லாம் இருக்கும்போது எவ்வளோ எலுமிச்சை பழத்தெல்லாம் வச்சு ரோட்டில் ஏற்றி பார்த்துருக்கேன். தேங்காவெல்லாம் அதை என்னன்னு பாலாக எடுத்து பியூராக அதோட ஃபுல் எம்டி ஸ்டொமக்லேயோ இல்லை எதையோ சாப்பாடில் கலந்து அதோட வெறும் நிறைய விதத்தில் அதை வச்சு யூஸ் பண்ணி பார்த்து அதில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தோ ஸ்டாமினாவோ கிடைக்கிறதெல்லாம் இப்படி போகுதேன்றதில் அந்த ஒரு இதில் சொன்னேன். அது நான் எனக்கு என்னென்னா, ஒரு சரௌண்டிங்கில் ஒரு புள்ள வளருதுன்னா வளர்றதுலேயே கோயிங்கம் இப்படி கலிஜா ஒரு இந்த வார்த்தையாக பேசி சுற்றிலும் என்னதுன்னு ஒவ்வொருத்தனும் பேசுறது வசன்னு கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு சுற்றிலும் என்னதுன்னு அழுகுன பழமாக கிடக்கும் போது ஒரே ஒரு நல்ல பழம் மட்டும் இருக்கும்னா அப்படி ரொம்ப கஷ்டம். அப்படி உருவாக்க நினைக்கிறதும் கஷ்டம். அதாவது வாய் பார்த்தாலே வார்த்தை வர மாட்டேங்குது. தட்ஸ் த ப்ராப்ளம். எதுக்கு வாய் பார்க்குறானுன்னு தெரியல. எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு, நான் அதுக்கு தான் ஒரு சில பேர் என்னன்னு என் லைஃப்பில் ட்ராவல் ஆவாங்க. அவங்க எவ்வளவோ ஷோஸில் டிவிக்கு முன்னாடி மேக்கப் போட்டு மூச்சை போட்டு பேசி இல்லை சிரிக்க வைக்கிறாங்க. இது அது அந்த கேரக்டர் சொல்ல வரும்போல அந்த பேரை, ஏன்னா அந்த பேரை நான் அந்த பேரை நான் ஹைலைட் பண்ணுறதான்னு நினச்சி அவங்கள நான் வாரினாலும் இல்லை வாழ்த்துனாலும் இல்லை வசன்னு நான் திட்டினாலும் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக தான் அமையும். ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு பப்ளிசிட்டினா அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி, அதை வச்சு என்ன இதுன்னு ஒரு ஃப்ரேம், அதை வச்சு ஒரு நேம், அதை வச்சு ஒன்று. அதனால எதையுமே என்ன இதுன்னு சம்திங் ஒரு ஸ்டக் ஆகிட்டே இருக்கு. எனக்கு கூட இருந்தது ஒன்று, ஜஸ்ட் அது ஒரு 6 இயர்ஸ் நடிச்சிச்சு. முதல் நாள்லையே ஃபஸ்ட்டு கண்ணால் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சது. அந்த கேரக்டரு பேர் வேணாம், அது என்ன ரிலேஷன்ஷிப்னு வேணாம். ஏன்னா அதெல்லாம் சொன்னால் இவங்க சுற்றி எந்த கெட்ட வார்த்தை பேசணும்னு நான் நினைக்கிறேனோ அது என்னன்னு வாயில் வசன்னு அப்படியே தொண்டை வரைக்கும் இருக்குது. புதுசாக டிக்ஷனரி முன்னாடிலாம் ஒரு வேர்டு என்னதுன்னு 10th 9thலலாம் நான் எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு மைண்டில் நிற்கிற வார்த்தை பெனிட்ரேஷன். இந்த மாதிரி
ஊடுருவி போகிறதுன்றது டிக்ஷனரியில் ஒவ்வொன்றிலையும் இந்த மாதிரி இவங்க ஒரு விஷயத்த நான் வந்து இருக்கிறத அதை நான் எனக்கு எப்படி என்ன இதுன்னு கொண்டு வரணும்னு நினைக்கும் போது கூட என்னோட இருந்தது அதுக்கு திக்குவாய். நான் ஒருத்தர் குறையா அவங்கள சொல்லி அதில் வந்து சந்தோஷம். ஒரு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு பையனை தம்பி மன்சாரி அப்படி அவனை வந்து சோடா புட்டி இப்படி அப்படின்னு நான் பேசும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்டா அவனை போட்டு அப்படி பண்ணுறீங்க, ஏன்டா அப்படி கடைசியாக அந்த ஹார்ட்ஷிப்ஸில் அடையாள ஓட்டும் போதும் ஒரு ஹிந்திக்கார் தான் அவர், வயசானவர், போட்டு அடிக்கிறது, அவனை போட்டு என்ன இதுன்னு கிண்டல் பண்ணுறது, இப்படி ஒருத்தரை காரணம் பண்ணுறது அவங்களோட வெகுளித்தனத்தை வச்சு ஒரு இதை வச்சுன்னா அதில் நீ என்ன ஒரு மிருகத்தை விட கேவலமான இந்த மாதிரி எந்த ஒரு மிருகமும் ஒரு நாய் ஊனமாக இருக்குன்னா இன்னொரு நாய் இது ஊனமான நாய் அப்படின்னு என்னதுன்னு அதோட ஊனத்தை வச்சு என்றைக்குமே கிண்டல் பண்ணாது. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மிருகத்தை விட மோசமான கேரக்டராக இருக்குது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஸ்கூல் படிக்கும் போதில் அவனை அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ட பேர். ஏண்டா அவனுக்குன்னு ஒரு பேர் வச்சா அந்த பேரை வந்து நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் ஒன்று வச்சு நான் இப்படி தான் அந்த லேபிள் தான் குத்துவேன்ன்றது ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இதுதான் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் சோத்து முட்டை சோறு கட்டி அமிச்சு இன்னும் ஃபீஸ் கட்டி அமிச்சு இன்னும் டொனேஷன் சமீபமான டொனேஷன் பார்த்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்கும் போது தான் சென்னையில் அந்த காலேஜையும் சொல்ல விரும்பல. ஏன்னா அது என்னதுன்னு இன்னும் ஏதோ அந்த 6 லட்சம் ரூபா டொனேஷன்ன்றோட மீனிங் என்னென்னா நன்கொடையை வந்து நான் நல்ல எண்ணத்தோட இந்த காலேஜில் என் புள்ள படிக்கட்டும், அது நல்லா என்னன்னு படித்து வரட்டும், என்கிட்ட இருக்கிறது ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபானா அந்த 6000 ரூபாய் 7000 ரூபாயை நான் கொடுக்கலாம். அது என் மனசு வந்து கொடுக்குறேன். நீ அந்த 6 லட்சத்தை கட்டினாதான் சீட்டு அப்படின்றது. ஏன்னா இன்னும் இந்த எஜுகேஷன்ற பிஸ்னஸ்க்குள்ளே எப்படி இருக்குது என்னன்றதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணான்னா ஒரு சிலவங்க இப்போ இந்த சீசனில் அலைஞ்சிட்டு இருக்கிறது நிறைய பேர் வந்தாங்க போனாங்க. ஆனால் எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. ஏன்னா வெறும் என் டார்கெட்டு எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அது வேணுன்றதுக்கு என் எல்லா எஃபோர்ட்டும் என்ன சொல்கிறது என் உயிரை கொடுத்தாது. இந்த கார் கேமில் நான் ஜெயிச்சிருவேன்னா 5 தடவை இல்லை 50 தடவை தோத்தாலும் ஒரு தடவை நான் ஜெயிச்சுட்டு தான் தூங்குவேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது ஒரு தடவையாக ஜெயிச்சுட்டு தான் தூங்குவேன். அந்த மாதிரி இந்த ஒரு ஃபோன் வாங்கணும், அது புதுசாக வாங்கணும், அதே கம்பெனியில் வாங்கணும். அப்படி அந்த கேரக்டரோட தோகத்தை சொல்கிறேன். ஏன்னா என் மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஒருத்தர் என்னதுன்னு ஒரு விஷயம் கேட்டதில்லை. முஸ்லீம்ஸாக இருந்தால் இப்பயும் கேளுங்க, இல்லை நான் முஸ்லீம்ஸாக இருந்தால் இல்லை சம் அதர்ஸாக இருந்தால் மூவ் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஏன்னா நான் என் மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்கேன், நீ போய் பணம் கொடுத்து நீ ஒருத்தரை வந்து முஸ்லீமாக்கு உன்கிட்ட என்னதுன்னு கோடியாக இருக்கா, அதில் என்னதுன்னு உனக்கான கூட்டத்தை நீ இப்படி சேர்த்துக்கோ, இல்லை நீ என்னது சுன்னத் ஜமாத்தா நீ இப்படி சேர்த்துக்கோ, டிஎன்டிஜேவா இப்படி சேர்த்துக்கோ, இப்படின்னு எந்த விதத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா அது எதுவுமே அலவுடு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி சேர்க்கணுன்னா இன்னும் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு சில பேர் சொல்கிறது ஒரு சில விஷயத்த வச்சு பார்த்தா கழுத்தில் கத்தி வச்சு இல்லை என்னன்னு கொடுமை பண்ணி வன்முறை பண்ணி நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னுலாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். அப்படி பண்ணியிருக்கணும்னு நினச்சிருந்தா அவங்க வந்து இஷ்டப்பட்டு என்னதுன்னு ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு நேரமும் அது 5 நேரம் தொழுதுருக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் என்ன கத்தியை வச்சு இப்படி தீவிரவாதி அந்த வார்த்தையை நான் திரும்பவுமே யோசிக்கும் போது அவ்வளோ பெரிய பெயினாக இருக்குது. எனக்கு விவரமே தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் என் பேரை கேட்டுட்டு மட்டும் நீங்கள்லாம் அதானே அப்படின்னா என்னடா இது, நான் என்னடா பண்ணேன், என்னை ஒருத்தன் என்னன்னு ஸ்கூலில் அடிச்சிட்டான்னா கூட சரி எனக்கு அந்த வழியை திரும்பி அவனுக்கு கொடுத்துட வேணான்னு நினைக்கும் போது நான் எதுவுமே பண்ணல. ஆனால் இந்த லேபிள் வருது, இதை நான் எப்படிடா அழிக்க முடியும், இது என்ன பண்ணியுமே அழிய முடியாத அளவுக்கு
இருக்கும்போது அப்படி எல்லாம் அப்படின்னு இருந்தா இருக்க எல்லா முஸ்லீமே அப்படி கத்தி எடுத்து அடுத்தவன் கழுத்தில் வச்சு நீ லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறா அப்படின்னு என்னன்னு சொல்லலைன்னா அறுத்து போட்டிருந்தா இந்த லேபிளில் ஏற்றிருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இப்படி ஒன்று நடக்கலை. ஆனால் இந்த ஒரு இன்னொரு வார்த்தை வந்தேறிங்க தானே, நீங்கள்லாம் வந்தேறிங்க தானே, இப்படியெல்லாம் என்னன்னு ஒரு வேர்டும் எவ்வளவோ திட்டுறதுக்கு இருக்குது. ஒரு கான்வர்சேஷன் போகுது நிறையா. கொஞ்ச நாள் முன்னாடி கூட எப்படி இவங்க வந்து என்னெல்லாம் விதத்தில் இந்த சொசைட்டி அழிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேதர் பண்ணி மைண்டில் ஒரு இடம் சப்ஜெக்ட் நிறையா இருக்குது. ஒரு கேரக்டரு அதில் இன்னொன்று என்னென்ன விதத்தில், ஏன்னா அடுத்து வரப்போகிறது நான் கஷ்டப்பட்டு ஒரு என் பையனா அந்த கேரக்டரை உருவாக்க போகிறேன்னா இந்த என்விரான்மெண்ட், இந்த சரௌண்டிங் எப்படி இருக்குது, என்னவா இருக்குது அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நானும் கெட்டவன் தான். ஆனால் எப்படிப்பட்ட கெட்டவன்னா அந்த தப்பை நான் செய்வேன். செஞ்சதுக்கப்புறம் இந்த தப்பால் என்ன விளைவு வருது, எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் ஒரு சின்ன பிள்ளைல நான் இன்னொருத்தன் என்னை அந்த வார்த்தை மாஸ்டர்பேஷன் அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி ஃபுல் எனர்ஜெட்டிக்காக விளாடணும் வெறித்தனமாக விளாடணும், போதுன்ற அளவுக்கு விளாண்டு. எப்படின்னா அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஹாஃப் டே வைப்பாங்க. நான் படிக்கும் போதெல்லாம் சாட்டர்டே ஹாஃப் டே இருக்கும் ஸ்கூலு. ஹாஃப் டேக்கு அப்புறம் ஏதோ அபுன்னு ஒருத்தன் என் கூட படித்தான், அவனோட தம்பி தான் தமீம், அவன் தான் கண்ணாடி போட்டிருப்பான், அவனை நோவடிப்பாங்க. அபுன்றவன் என்னை விட ஸ்பீடாக ஓடுவான். நான் முந்திய அவன் என்னை விட குட்டையாக இருப்பான், ஆனால் ஸ்பீடாக கால் அப்படியே பறக்கும். அந்த மாதிரி இருக்கவனை நான் எப்படி என்னன்னு முந்தணும். ப்ளஸ் அது அன்னைக்கு நாள் இருந்தது. அதில் அந்த அபு இன்னொன்று, அவன் பேர் ஃபுல் அபுபக்கர்லாம் இல்லை, அவனுக்கு பேரே வெறும் அபு தான். அபுபக்கர் சித்திக்ன்றது நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 2012, 13, 14 5 வருஷம் ஒரு சிகரெட்டே நீ பிடிக்காம 5 வருஷம் இருந்தீங்கன்னா தான் பியூராக ஆகும் நீ அப்படின்னு நான் ஒருத்திக்கிட்ட போனேன். இல்லை ஒருத்தரை நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறேன்னா அந்த 5 வருஷம் எடுத்துக்கிட்ட டைமில் தான் பாட்டெல்லாம் என்ன 2 மணி நேரத்துக்கு இல்லை ஒரு 600 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் போகிறேன்னா அவ்வளோ பாட்டும் கிடையாது. எல்லா பாட்டுலேயும் பொம்பளை அவளை இப்போ சரி அந்த ஸ்டோர் பண்ணது வேணாம். ஏன்னா எல்லா லைன்ஸ்லேயும் நான் மேஜராக பார்த்தது அப்படி தான். அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு நான் என்னோட சார்ந்ததை பற்றி நான் டெஸ்ட் எடுக்கணும், அனலைஸ் பண்ணணும். யாரெல்லாம் எப்படி அவங்கள பார்த்து ஒருத்தர் கேரக்டரை பார்த்து நான் இவன் நல்லவன் இல்லை இவன் திருடன் அப்படின்னு சொல்கிறேன்னா அவன் திருடன் தானா அவன் நல்லவன் தானான்னு அனலைஸ் பண்ணும். இவன் இப்படிப்பட்டவன் தானான்னு டெஸ்ட் பண்ணும். அதுதான் ஒரு பிரெயின் இருக்க. அந்த பிரெயினுக்கு அதை டெஸ்ட் எடுக்கிறதோ அனலைஸ் எடுக்கிறதோ, ஒரு சின்ன புள்ள வளரும் போது பார்த்தா இது என்னப்பா, இது என்ன மரமா, இது காரா, இது அப்படின்னு ஒவ்வொன்றையும் இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் வாய்க்கு எப்படி வயிற்றுக்கு சோறோ அந்த மாதிரி மூளைக்கு அந்த மாதிரி ஒரு தேடலும் தெரிஞ்சுக்கணுன்ற பசி இருக்கும் போது தான் அது நல்ல ஆரோக்கியமான பிரெயின். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே கண்டினியூஸாக ஒரு பார்வையிலுமே வார்த்தைகள் அப்படியே அருவி மாதிரி கொட்டுறது, அப்படியே சுவிட்ச் போட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணுறது. ஹவு டு சே தட்?